ஹலோ காய்ஸ், 1 வீக் பாண்டிச்சேரியில் இருந்துட்டு இப்போ தான் சென்னைக்கே வந்தேன். ஸோ பேக் டு ரொட்டீன் வந்தாச்சு. மார்னிங் எதுவும் இட்லிக்கு வந்து அரிசியும் உளுந்து தான் ஊற போட்டிருந்தேன். மாவு இல்லைனா நமக்கு மார்னிங் என்ன சமைக்கிறதுன்னு ஒரு ஐடியாவே கிடைக்காது. ஃபஸ்ட்டு இட்லி மாவு அரைச்சிடணும். இட்லி அரிசி அப்படியே ஊற போட்டுட்டு மார்னிங் டிஃபன் சாப்பிட்டு அப்படியே வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக எனக்கு க்ளீனிங் வேலை தான் இருக்க போது. எல்லாமே போட்டபடியே அப்படி அப்படியே இருந்துச்சு ஊருக்கு போனதால். ஸோ வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு துணியை போட்டு ஸோ பாண்டிச்சேரியிலேருந்து வரப்பவே நான் காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ சென்னையில் தான் ஓவர் ரேட்டாக இருக்குது, எங்கே வாங்குறது. அப்படியே வெஜிடபிள் பாக்ஸில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. ஸோ அப்படியே வந்து வெஜிடபிள் ரேக் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ டஸ்ட்டு. 1 வீக் தான் வீட்டில் எல்லாம் அவ்வளோ டஸ்ட்டு பிடிச்சிருக்கு. ஸோ ஃபுல்லாகவே வந்து க்ளீன் பண்ணி விட்டாச்சு. ஸோ பூண்டெல்லாம் கொட்டிகிட்டு இருந்துச்சு. என் பையன் காட்டுமா நான் ஹெல்ப் பண்ணுறேன்ட்டு ஃபுல்லாக வந்து பூண்டெல்லாம் வாரி போட்டுட்டு இருந்துச்சு. ஸோ அப்படியே வந்து கட்லேரி ரேக்கும் க்ளீன் பண்ணி அப்படியே வச்சுட்டேன். ஸோ அப்படியே வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி ஒரு பக்கமாக எடுத்து வச்சாச்சு. சைட் பை சைடு அப்படியே குக்கிங் வேலையும் பார்த்துட்டு இருந்தேன். மதியம் லஞ்சுக்கு சாம்பார், முருங்கைக்கீரை, பீன்ஸ் கேரட் பொரியல், முட்டை ஆம்லேட் சாப்பிட்டுட்டு மதியம் போல் ஃப்ரிட்ஜ் தான் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஊருக்கு போகிறப்பவே ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் போயிருந்தேன். அது ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச போயிருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் க்ளீனிங் பண்ணிவிட்டு 1 ஹவருக்கு ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணி விட்டேன்.